ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷ்வல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு 2 விதமான சம்மர் கூலர்ஸ். ஒன்று கிர்னி பழம் வச்சு செய்கிறது, இன்னொன்று வாட்டர் மெலன் வச்சு செய்கிறது. இப்போ கிர்னி பழம் வச்சு செய்கிறத பார்ப்போம். நான் இதுக்கு 2 கிர்னி பழம், நல்ல பெரிய பெரிய சைஸ் 2 கிர்னி பழம் எடுத்துக்கிட்டேன். அதில் உள்ள அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ அதை நம்ம நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். இது நல்லா நைஸாகவே அடிச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திப்பியாக இருந்தால் அவங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால் நல்லாவே நைஸாக அடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன தேங்காவாக இருந்தது, அதில் ஒரு தேங்காய் முழுசாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காவாக இருந்தால் நல்லா ஒரு மூடி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் போட்டு அதையும் நல்லா நைஸாக அடிச்சிருங்க. நம்ம இதில் பால் எடுக்க போகிறோம். கிர்னி பழம் வெறும் சக்கரை போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறத விட நம்ம இந்த மாதிரி தேங்காய் பாலாக எடுத்து சேர்த்து கொடுத்தோன்னா அந்த கிர்னி பழத்தோட அந்த ஒரு ரா ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, ஒரு பச்சை வாசனை, அது அவ்வளோவா தெரியாது. இப்போ அதோடைய நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது இந்த தித்திப்பு கொஞ்சம் மீடியமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா தித்திப்பு வேணும்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, கிர்னி பழ தேங்காய் பால் கூலர் ரெடி. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை நீங்கள் நல்ல ஒரு பெரிய கிளாஸ் நிறைய குடிக்கலாம். அவ்வளோ நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு கிர்னி பழத்தில் ஒரு கூலர் ரெடி ஆகிடுச்சு. இது ஐஸ் க்யூப்ஸ் ஆப்ஷனல் தான். இதை செஞ்சு பாருங்கள். அடுத்தது நம்ம தர்பூஸ் வச்சு செய்யலாம். இது நான் ஒரு தர்பூசணி ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதையும் நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். இதை நல்லா நைஸாக அடிச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அடிச்சுட்டேன். வடிச்சிடலாம். பாருங்க, நல்லா வடிச்சாச்சு. இப்போ இதில் நான் ஆட் பண்ண போகிறது ரோஸ் மில்க் எசன்ஸ். நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன், ரோஸ் மில்க் எசன்ஸ். இதில் நான் ஒரு 1/2 கப்பு யூஸ் பண்ணுறேன். இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ ஸ்வீட்னஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த தர்பூசணி ஜூஸுக்கும் இந்த ரோஸ் எசன்ஸுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன், செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இது நான் அடிக்கடி இப்போ வீட்டில் செஞ்சிட்ருக்கேன். பசங்களும் நல்லா குடிக்கிறாங்க. ஏன்னா முன்ன வாட்டர்மெலன் ஜூஸ் நம்ம போட்டு கொடுத்தா அந்த பச்சை வாசனை அவங்களுக்கு பிடிக்காது, குடிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது அவங்க குடிச்சிடுறாங்க. பாருங்கள், இது இன்னொரு கூலர் ரெடி. இது 2யும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.